கருவறைகள், இழந்துவிட்ட கோயில்கள், இழந்துவிட்ட வழிபாடுகள், 2 லட்சம் தமிழ் சொற்கள் அனைத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த நிலையில் ஏற்கனவே பணியீடு கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை மாநில அரசாங்கம் எடுத்து அதனை எந்த ஆயத்தில் உணர்ந்தவர்கள் தான், அதை உணர்த்தியவர்கள் தான், அதை மீட்டெடுத்தவர்கள் தமிழர்கள். அதே போன்று இன்று ஜல்லிக்கட்டை தடை செய்கின்ற நம்முடைய அடிமடியில் கை வைக்கின்ற ஒரு வேலையை இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் உலக சர்வாதிகாரிகளோடு சேர்ந்து கொண்டு உலக தமிழின அழிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இனத்தாரோடு கைகாத்து கொண்டு அவர்களுக்கு கைக்கூலியாக யாவரும் சேர்ந்து கொண்டு இன்று நம்மை தொட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொட்டு பார்க்கும் பொழுதே நாம் அடித்து விட வேண்டும். அதை இல்லை என்றால் நாம் நம்முடைய ஒற்றுமையை கொண்டு மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தக்கூடிய சூழல் ஏற்படும். இன்றைய நிலையில் அமைதியான அறவழி போராட்டத்தை தான் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அறவழி போராட்டத்தை ஏற்க மறுத்தால் இதன் சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, இந்த அறவழி போராட்டம் எப்படிப்பட்டது என்றால் தமிழர்களின் வாழ்வோடு ஒன்றியது, ஒன்றியது. பயங்கரமா கோவத்தை எழுப்புங்கப்பா. இனம் கடந்து, மொழி கடந்து, ஆன்மீகம் கடந்து ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடியதெல்லாம் தமிழ் இனம், தமிழ் மொழி என்ற ஒரு கோட்டையின் கீழ் தான் நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதை யாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பு தமிழை கொண்டு, தமிழ் பண்பாட்டை கொண்டு, தமிழ் நிலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடியதுதான் என்பதை தெரிவித்துக் கொள்ள இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் நாம் இழந்துவிட்ட ஒட்டுமொத்த ஆன்மீக, தமிழின, மொழி, மத நிலைகளில் இருக்கக்கூடிய இருளை நீக்குகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைக்கப்பட வேண்டும். அனைத்தும் போராட்டத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தமிழன் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கப்பட்டு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதுவரை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக நம்மை மயக்க நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஆதாரத்தை சிதைக்கக்கூடிய வகையில் இந்த அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் தொடர்ந்து போலி அரசியல்வாதிகளாக, போலி மதவாதிகளாக இருந்து பட்டதெல்லாம் போதும். இனிமேல் நம்முடைய செயல்திட்டம் என்ன